அசிங்கமாவடா உனக்கு டேய். இந்த ராஜநாகம் துணி டேய் டேய் அசிங்கமால உனக்கு. ஏண்டா நீயே பச்சிட்டு நீயே லவ் பண்றடா. என்னடா அப்படி அல்ல. நீ அப்பா மாதிரி அந்த பொண்ணுக்கு மந்திரத்தால் படைத்தவன். டேய் நீ மந்திரத்தால படி தந்திரத்தால படி நீ பச்சனே நீ அப்பா மாதிரி அந்த பொண்ணுக்கு. அப்படி அல்ல அப்படி என்று நீ ஏதோ நினைக்காதே. போடா டேய். நீ எந்த பொண்ணையும் விட மாட்டே இது போய் விடுவா. டேய் தன்னால் படைக்கப்பட்ட பிரமனே அவள் அழகை பார்த்து சோதித்தவன். ஆஹா கடவுளே அப்படி இருக்கும்போது நான் அப்படின்ற சிரிக்காதே டேய். நீ சுத்தினா சூத்து வாங்க போறீங்க. அப்ப போய் போய் சிரிக்கிறான். ஓ தன்னால் படைக்கப்பட்ட ஊர்வசி. சரி சரி விடு. தன் மகளாக விடு. நினைக்க அந்த பொண்ணு ஆச்சு நீ ஆச்சு. நோய் வந்தா நீ பாத்துக்க. நான் அதுக்கு சொல்லடியா உடம்பு சரியில்லைன்னா சொல்ல. அதுக்கெல்லாம் நான் சொல்லல. நான் ஒண்ணு சொல்லிட்டேன். அப்பவே சொல்லி கூப்பிடுறேன்டா எவனோ. அது பின்ன உன்னை பார்த்தா கூப்பிட்டு தான் செய்யும். மூடுறா நீ. அடக்கமா படுற வேட்டி கட்டினால கட்டிக்கிறேன். நான் என்ன சொல்றேன் அப்பவே சொல்லிருக்கான் காமத்துக்கு கண்ணு கிடையாது. அப்ப வேற என்ன தாங்கிட்டு. சரி விடு. ஆனா விடும் போலாம். சரி அரண்மனைக்கு செல். நான் பார்த்துக் கொண்டேன். தனியா போறது சற்று நேரம் என்னோட வருவான். ஏமா அந்த இறப்பினை நீ போய் இன்னாரு அந்த பொண்ணு யாருன்னு காட்டிட்டு வந்துடுறா. புறப்படு. நீ போ நான் மாத்தும் போ. பத்திரமா போ. மன்னர் கூட ஒரு மாதிரி அடங்குறாரு. புறப்படு. சரிங்க போயா. மன்னர் கூட ஒரு மாதிரியாக சுத்திங்கிறாரு. அவரு ஒரு மாதிரியா இருக்கிறாரா. பக்கத்துல போவாது போ. வந்தாக்க நீ ஆள் இல்லைன்னு சொல்லிவிடு. கத்தட்டுவாரா உள்ள ஆள் இல்லைன்னு சொல்லி சீக்கிரமாக செல். என்ன நான் பைத்தியக்காரியா? ஐயோ குத்திக்கிட்டா. நீ குத்திக்காதா நான் வேலைக்காரனா. டாய் டாய் சரிடா நீ என்ன சொன்னாவோ. என்னடா லூசா மெண்டலாடா. கதவு சாத்தின்னு உள்ள இரு. வந்து கதவு தந்தாங்கன்னா நான் ஆள் இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் தான் ஆள் இல்லையா? அதுக்கு நான் ஒரு ஆள் போட முடியுமா? நான் போடா டாபரு தேவடியா அக்கா வந்திருக்கேன்டா. அந்த ஏழை பெண் எங்க இருக்கிறாள்? அவ அண்ணாடிக்கு எங்க போவான்னு நமக்கு தெரியாது. சரி. ஒரு நாள் தண்ணி அடி போவா, ஒரு நாள் கோயிலுக்கு போவா, ஒரு நாள் நந்தவனம் சுத்துவா. அப்படி ஆனா நம்ம இடத்த தேடி பாப்போம். எங்க புறப்படு. பாப்பா சந்திப்பா. என்னுடைய அண்ணனா விறகு வெட்டுவதற்காக போயிருக்கிறார். சீக்கிரமாக நீரோடை சென்று தண்ணி கொண்டு என்னுடைய அண்ணனுக்காக விதவிதமாக விருந்து வைக்க வேண்டும் அல்லவா? ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும் அல்லவா? தென்னை மர தோப்புக்குள்ள குயிலே குயிலே
சீக்கிரமாக என்னுடைய அண்ணன் எனக்காக காத்து கொண்டிருப்பார். சென்று போயிட்டு வர வேண்டும். உன்னுடைய பெயர்? ஐயா, வந்திருப்பது நீங்கள் யார்? கானகத்தில் வசிக்கக்கூடிய கானகத்தில் வசிக்கிறீங்க மந்திரவாதி. மந்திரவாதியா? சாமி, என்ன மனதார வாழ்த்துங்க. நான் யார் தெரியுமா? நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். ஆமாங்க, உண்மைதான். சொல்லுங்க. இந்த கானகத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயே, யாருக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்? யாருக்காகவும் இல்லைங்க. என்னுடைய அண்ணனோ விறகு வெட்டுவதற்காக போயிருக்கிறார். என்னுடைய அண்ணனுக்கோ சமையல் செய்வதற்காக நீரோட சென்று தண்ணி கொண்டு வர போறேங்க. அருமை. ஆமாங்க. பெண்ணே, உன்னை பார்த்தவுடன் என் மனமானதே மாறிவிட்டது. மனசு மாடிச்சா? உன்னுடைய பெயர்? என்னுடைய அபிராமி. அபிராமி தாங்க. அபிராமி, உன்னை பார்த்தவுடன் என் மனமானதே மாறிவிட்டது. மாறிடுச்சா? எதுவுமே தடுமாற்றம் இல்லாத பேசுங்க. எதுக்காக பதட்டப்படுறீங்க? எதற்காக தெரியுமா? எதுக்காக? உன்னை பார்த்தவுடன் என் மனமானது எப்படி இருக்கிறது? மனமானதா? நீங்க சொல்ல வார்த்தை எனக்கு புரியலையே. பிடித்தது உண்மைதான். என் முகமா? கேட்டதில் பிடித்தது குரலோசை, படித்ததில் பிடித்தது உன் பெயர், ரசித்ததில் பிடித்தது உன் குணம், பழகியதில் பிடித்தது உன் அன்புச்சல, துடிப்பது என் இதயம், துடிக்க வைப்பது உன் நினைவுகள், நீ இருப்பதோ தொலைதூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும். ஐயா, நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க? என் மனசுக்கே புரியல. புரியவில்லை? புரியுற மாதிரி நல்லா எடுத்து சொல்லுங்க. சொன்னாலும் கண்ணே, உன்னை காண கம்பனை தருவா, கவியால் மனத்தோட கவிஞரை அழைக்கவா, கரும் கூந்தல் அலையானதோ உள்ளுக்கினை ரெண்டு பெரியானதோ. கண்ணேவா, எங்க வர சொல்லுங்க? கட்டி அரவணைக்கு ஒரே ஒரு பக்கத்தை கொடுத்தவனே. கட்டி அரவணைக்கு முத்தமா? அட பாவி, நீ எப்பேற்பட்டவன்? ஒரு தெய்வீகமான ஒரு சாமியார். நீ பேசக்கூடிய வார்த்தையா இது? கட்டி அரவணைக்கு முத்தமா? என் இச்சைக்கு முடியுமா? முடியாது. அட பாவி, நீ என்னதான் சொன்னாலும் சரி, ஒரு காலமும் இச்சைக்கு என்னால் இணங்கவே முடியாது. வேண்டாம் பிடிவாதம். வாதத்திற்கு வரதுண்டு, பிடிவாதத்திற்கு வரது கிடையாது. கட்டி அரவணைக்கு ஒரே பக்கம். அட பாவி, நல்ல மருமையான சாமியார் வேஷம் போட்டு திரிறியடா. அட பாவி, சீறு கட்டவனே, ஒழுங்கு மரியாதை வந்த வழியை பார்த்துட்டு போயிடு. எனக்காக என்னுடைய அண்ணன் காத்து கொண்டிருப்பாரு. நீ ஒரு கெட்டவன்டா. யாரடி பார்த்து கெட்டவன் என்று நினைக்கிறாய்? தொட்டு கட்டான் எதிரான், தொடாமல் கட்டான் ராவணன், சொல்லி கட்டான் கிருஷ்ணன், சொல்லாமல் கட்டான் ஹரிச்சந்திரன், வாரி வாரி கொடுத்தான் கர்ணன், குடுக்காமல் கட்டான் துரியோதனன். இப்பேற்பட்ட மகான்களுக்கு அவப்பெயர் சூட்டிய நாடு. சாதாரண மந்திரவாதி ராஜநாகத்தை பார்த்து கெட்டவன் என்று உரைக்கிறார். வேண்டாம் பிடிவாதம். முடியுமா? முடியாதா? நீ ராஜநாகமா? உன்னுடைய ராஜநாகத்தை விட எத்தனையோ ராஜநாகம் நான் பார்த்திருக்கிறேன். ஒழுங்கு மரியாதை வந்த வழி பார்க்கிறேன். குறைக்கிற நாய்க்கு சிறக்க மஞ்சள் பேசுகிறாளா? அதன் குணமாறாது. குட்டு சோப்பிலே கைது போதது, செட்டிலே எருமை போறது, இவை அனைத்து முன்னோடிகளும் நான் எவ்வளவுதான் எடுத்துரைத்தால் மனம் நினைக்கிறாது. சொல்லும் வார்த்தையை கேட். கட்டி அரவணைத்து முத்தத்தை கொடுத்து விட்டால் இன்னும் சிறிது காலம் உயிரோடு இதே இடத்துல உயிரே போனாலும் சரி, நீ நினைப்பது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. வர முடியாது, வரவே முடியாது.
வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா? குயிலை பூட்டி வைத்தால் பாட்டு பாட்டு பாடுமா? இதய வேளை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வேளை தூங்கும் போது பாட முடியுமா? அறிவை வைத்த இறைவன் மேனி அழகை வைத்தானே, அறிவை வைத்த இறைவன் மேனி அழகை வைத்தானே, அறிவை வைத்த இறைவன் மேனில் அழகை வைத்தானே, அடிமை கண்ட பெண்மை மனசில் அடிமை செய்தார், அடிமை செய்தானே, அடிமை செய்தானே. இதய வேளை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வேளை தூங்கும் போது பாட முடியுமா? என்ன பெரிய காலம்! இந்த சூரியமணி நாட்டில் உயிரோடு வாழ வேண்டும் என்றால் நான் சொல்லும் வார்த்தைக்கு கட்டி அரவணைத்து வந்தார். ஆனா பாவி, நீ காண்பதெல்லாம் ஒரு பகல் கிணவிடா. எத்தனை முறை என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடினாலும் சரி, நீ நினைப்பது ஒரு காலம் நடக்கவே நடக்கிறானே. நான் நினைத்தால் எந்திர மந்திர சக்தினால் உன் கற்பை சூறாட முடியாது. ஆடா பாவி, ஆகையால் எனக்கு அப்படிப்பட்ட நோக்கம் அல்ல. உன்னுடைய சம்மதம் இருந்தால் நான் உன்னை அடைந்து என்னை அடைய முடியுமா முடியாதா? ஆடா பாவி, நீ என்னதான் என்ன மறந்துச்சாலும் சரி, அப்படி என்றால் நீ நினைப்பது ஒரு காலமும் நடக்கவே நடக்காதுடா. அபிராமி, எப்பொழுது என் அழகை ரசிக்காமல் என்னுடன் செல்லாமல் புரியாமல் மாற்றானுக்கு ஆசைப்படுகிறாய். அப்படி என்றால் உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். எனக்கு சாபமா? என்னை அடையாத நீ என்னை அடையாமல் என்னுடைய மந்திர சக்தினால் உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். எனக்கு ஒரு சாபமா? என்ன சாபம் தெரியுமா? உனக்கு திருமணம் ஒன்று நடந்தால், எனக்கு திருமணம் ஒன்று நடந்தால் முதலிரவு அன்று உன்னுடைய கணவன் கரமானது உன்னுடன் பட்டவுடன் என்னுடன் பட்டவுடன் 4448 வியாதி, கொடிய வியாதி, குஷ்டம் பிடிக்க வேண்டும். ஆனால் ஒன்று, இங்கு நடந்த விஷயத்தை யாரிடத்தாவது உரைத்தால் அப்போதே நீ யாரிடத்தில் உரைக்கிறாயோ அவர்கள் சிரசு வெடித்து துக்குநூறாகி இறந்து விடுவார்கள். சாபம். இந்த பாவினால் மணக்கோட்டை எல்லாம் கட்டி வச்சிருந்து அனைத்துமே மண்கோட்டையாக மாறிவிடுமோ தெரியல. எனக்கு திருமணம் ஒன்று நடந்தால் என் கணவரோடு நான் சேர்ந்து வாழவே முடியாதா? ஆண்டவா, எனக்கு திருமணம் ஒன்று நடந்தால் என்னுடைய கணவர் கையானது என் மேலே பட்டால் எனக்கு குஷ்டம் பிடித்து விடும் என்று சாபத்தை உரித்து விட்டான் அந்த படுபாவி. என்ன ஆகுனே தெரியவில்லையே இறைவா. அவர் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவன் வகுத்தபடி, அவர் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவன் வகுத்தபடி, அவர் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவன் வகுத்தபடி, நீ போட்ட கணக்கு தப்பு இறைவனின் வகுப்புப்படி, நீ போட்ட கணக்கு தப்பு இறைவனின் வழக்குப்படி. வாசலிலே வாழை மரம் வக்கனைய நான் வளர்த்தேன், தாழை முள் புதராகி தாலி கையிலே விராட்டி. வாசலிலே வாழை மரம் வக்கனைய நான் வளர்த்தேன். இறைவா இறைவா
பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.